வணக்கம் நண்பர்களே. காய் மிளகாய் எப்படி நடவு பண்ணுறது, அதுக்கு எப்படி கொள்ளையை ரெடி பண்ணணும், எப்படி எந்தெந்த நாள் மருந்து அடிக்கணும், அதுக்கு அடி உரம் என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் எந்த நாளுக்கு எந்த உரம் கொடுக்கணும், எந்த பூச்சி தாக்குனா என்ன அதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. நான் சொல்கிற மாதிரி நடவு பண்ணி பயிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். அதுவே வரவுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வருங்க. வாங்க ஒரு ஏக்கருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளையை ரெடி பண்ணலாம். கொள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை உழவு ஓட்டணும். அதில் 2 தடவை பார்த்தீங்கன்னா 5 கலப்பை விட்டு உழவு ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி உரமாக நல்ல மக்கிய தொழு உரம் ஒரு 8 டிப்பரு, அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு ஒரு 200 கிலோ, ட்ரைகோடர்மா அது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு தொழு உரத்தில் 1 கிலோ கலந்து போட்டாலே போதும். அதுக்கப்புறம் அசோஸ்பைரில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ, அப்படி இல்லைனா பாஸ்போ பாக்டீரியா அது ஒரு 3 கிலோ. அசோஸ்பைர்லாம் இல்லாமல் பாஸ்போ பாக்டீரியா இது எது கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மக்கிய தொழு உரம் பார்த்தீங்கன்னா சத்துக்காகவும், வேப்ப முன்னாக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேர் சம்மந்தப்பட்ட எந்த நோய் வராமல் இருக்க, அசோஸ்பைரலும் பார்த்தீங்கன்னா வேர் சம்மந்தப்பட்ட பூஞ்சான் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதுவும் போடுறோம். இல்லை இந்த அடி உரம் பார்த்தீங்கன்னா சத்துக்காக செயற்கை முறையில் குடிக்கிறா டிஏபி ஒரு 50 கிலோ, பொட்டாஸ் ஒரு 25 கிலோ அடி உரமாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தி எப்படி அமைக்கணும்னா முதல்ல கண்ணு எப்படி நடவு பண்ணுறோம்னா 3க்கு 1.5 அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடி பார் அமைச்சிக்கணும். கண்ணுக்கு கண்ணு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கும் அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் 1.5 அடி கேப் இருக்கணும். ஏன்னா செடி 45 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்து வளர்ந்துடும். நல்லா அப்புறம் காத்தோட்டமே இருக்காது ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா. அதனால சொல்கிறேன் கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 12,000 கண்ணு தேவைப்படும். ஒரு நாற்று பார்த்தீங்கன்னா 80 பைசான்னு வச்சுக்கினா 10,000 ரூபா இந்த நாற்று வாங்குறதே செலவாயிடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணுறதுக்கு ஒரு 3,000 ரூபா செலவாயிடும். வாங்க நடவு பண்ண நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன உரம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நடவு பண்ண 15 நாள், நடவு பண்ணதுலேருந்து 15 நாள் வரைக்கும் என்ன உரம் வேணும், என்ன சத்து முதல்ல கண்ணுக்கு தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க அது அப்போ பார்த்தீங்கன்னா வேர் நல்லா வளர்றதுக்கான சத்து மட்டும்தான் தேவை. அப்போ என்ன உரம் கொடுக்கணும்னா கலப்பரம் மட்டும் போதும். அதான் என்பிகே 19க்கு 19க்கு 19 இது மட்டும் போதும். இது கூட பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அமிலன் இருக்கும், அது வாங்கிக்கிங்க. அதே இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, வேப்பெண்ணெய் அது கொடுக்கணும். வேப்பெண்ணெய் கரைசல் அது இது 3மே போதுங்க. இயற்கை முறையில் கொடுத்தீங்கன்னா இது, செயற்கை முறையில் கொடுத்தீங்கன்னா என்பிகே தான் கலப்பரம் போதும். செடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது. மீடியமான தண்ணி ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வேர் நல்லா ஊடுருவி வளரும். அதனால அடுத்து 15லேருந்து 30 நாள் இப்போ என்ன சத்து தேவைன்னா செடி உயரம் வளர்றதுக்கு சத்து தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை நல்லா வளர்றதுக்கு வளர்ச்சிக்கு சத்து தேவை. இதுக்கான என்ன உரம் கொடுக்கணும்னா இயற்கை முறை, இது செயற்கை முறையில் யூரியா அதிகமாக கொடுக்கணும். 3 மடங்கு யூரியா, 3 பங்கு யூரியானா 1 பங்கு கலப்புறம். இதான் உரம் தேவை. சரிங்களா? 15 நாளைக்கு ஒரு டைம் 15 நாளைக்கு ஒரு டைம்னு உரத்தை கரெக்டாக பிரித்து வச்சு அப்படி கொடுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவை கொடுக்கணும். இந்த 3 தான் 2ஆம் டைம் மிக்ஸ் பண்ணி போடுறது. அடுத்து போட்டுருங்க. அப்புறம் உரம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு மண் அணைச்சிருங்க. 20லேருந்து 25 நாளுக்குள்ள மண் அணைச்சிருங்க. அப்புறம் ஏன்னா செடி கொஞ்சம் பெருத்துரும். ஒரு 45 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் அணைக்க முடியாது. மம்முட்டி எடுத்தீங்கனாலே உடைய ஆரம்பிக்கும் கிளாங்கிங்க. அதனால சொல்கிறேன் 30லேருந்து 45 நாள். இப்போ என்ன சத்து தேவைன்னா இந்த டைமில் கிளை நல்லா வளர்ச்சி ஆகும். கிளை பார்த்தீங்கன்னா நல்லா அங்கேயும் படர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூரியா சத்து, பொட்டாஸ் சத்து, மோனோ அமினோ பாஸ்பேட்டு இந்த 3 தான் தேவை. மோனோ அமினோ பாஸ்பேட் 1 மடங்கும், பொட்டாஸோட சத்து 3 மடங்கும், யூரியா சத்து 4 மடங்கும் தேவை. ஓகேங்களா? அது இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் வாழைப்பழ கரைசல், போரான் சத்து இது தேவை. பூ பூக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கால்சியம், போரான், பொட்டாஸ் இது 3மே சத்து தேவைப்படும். 45லேருந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? காய் பிடிக்க ஆரம்பிக்கணும்னா பூ பூக்க ஆரம்பிச்சு ஒரு 60 நாளைக்கு அப்புறம் மகசூல் வர ஆரம்பிக்கும், காய் வர ஆரம்பிக்கும். அதனால சொல்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன உரம் தேவைன்னா காய் பிடிக்க பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் 5 நாளைக்கு ஒரு டைம் கணக்கு வச்சுங்க. பொட்டாஸ் சத்து தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்புறம் தேவையான அளவு கலப்புறம் கொஞ்சமாக கொடுத்துங்க. அது இயற்கை முறையில் குடிக்கிறதா பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கடலை புண்ணாக்கு கரைசல் எதுக்கு கொடுக்குறோம்னா காய் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், காய் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்காக தான் கடலை புண்ணாக்கோட உரம் அதை பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒவ்வொரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்களா, 60லேருந்து 100 காய் முடிகிற வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன உரம் கொடுக்கணும்னா வந்துட்டு பொட்டாசு சத்தே வந்துட்டு போதும். பொட்டாசு தேவைன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு யூரியா, அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கலப்புறம். இதான் இந்த மிக்சிங்கில் கொடுத்தாலே போதும். வேற எந்த உரமும் வந்துட்டு தேவையில்லாமல் கொடுக்க தேவையில்ல. உரம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வந்துட்டு செடி தான் வீணாக போகும். மண் வந்துட்டு சீக்கிரம் மலடா போயிடும். ஞாபகம் வச்சுக்கிங்க. இயற்கை முறையில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, முக்கியமாக அதிகமாக விளைச்சல் அதிகமாக வரத்துக்கு என்ன வந்துட்டு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 45 நாள் யூரியா சத்தம், என்பிகே அதாவது கலப்பரம் சத்தம் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருங்க. பூ வர நேரத்தில் பாஸ்பரஸ் சத்தும் போரான் சத்தும் கொடுத்துருங்க. காய் நல்லா வந்துட்டு வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொட்டாஸ் சத்து வந்துட்டு அதிகமாக கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டாலும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. செடி வந்துட்டு சூப்பராக இருக்கும். காய் நல்லா குவாலிட்டியாக வரும். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த டைமில் என்னென்ன நோய் வரும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடுறீங்க, நட்ட 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரல்கள் நோயும், இளம் செடி வாடல். உங்களுக்கு வந்துட்டு செடி சும்மா திடீர்னு வாடி திடீர்னு செத்துரும். என்ன காரணமே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா வந்துட்டு கொல்லைக்கு வேப்பம் முன்னாக்கு இருக்குங்களா, வேப்பம் முன்னாக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரைகோடர்மா, இது வந்துட்டு உயிர் பூஞ்சான். இது வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேரல்கள் நோய், வேறு சம்மந்தப்பட்ட எந்த பூஞ்சானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற போய் தாக்காது. இந்த இதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படியே வந்துட்டு சேர்த்துரும். ஓகேங்களா? அதனால அப்படி எல்லாம் வந்துட்டு பஞ்சகாவியா. அதே வந்துட்டு செயற்கை முறையில் குடிக்கிறீங்கன்னா வந்துட்டு மருந்து என்ன தெளிக்கணும்னா வந்துட்டு பூஞ்சான மருந்து வந்துட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு கடையில் தருவாங்க. பூஞ்சான் சம்மந்தப்பட்ட நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கேளுங்க. ஓகேங்களா? அடுத்து 30லேருந்து 60 நாளுக்குள்ள என்ன நோய் வரும்னா வந்துட்டு செடிக்கு முக்கியமாக பூச்சி தாக்குதல் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரிப்ஸு, அஸ்வினி நோய், வெள்ளை இது வரும். இதுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்டார்டிங்கில் போடும்போது, அதான் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 ml 1 லிட்டருக்கு அப்படின்னு போட்டுங்க வேப்பெண்ணையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டுப்பொறி. ஓகேங்களா? செயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரஜன் கொடுத்துங்க. அந்த த்ரிப்ஸு, அஸ்வினி பூச்சி, வெள்ளை வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோரஜன் கொடுத்தா வந்துட்டு கொஞ்சம் கேட்கும். 60லேருந்து 120 நாள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூ உதிர்வு, அதுக்கப்புறம் வந்துட்டு காய் தொலைப்பான். இந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா மருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயற்கை முறையில் வேப்பெண்ணெய் கரைசல், அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்பம் விதை கரைசல் இருக்கு, அது கொடுங்க. பஞ்சகாவியா வாழைப்பழ கரைசல். அதுக்கப்புறம் 4 to 8 மாதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன வந்துட்டு இப்போ அறுவடை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயல் வந்துட்டு 3லேருந்து 5 நாளுக்குள்ள வந்துட்டு ரெகுலராக ஒரு டைம் நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு செடி ஃபுல்லாக வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிருங்க. நல்லா போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஆள் விட்டு தான் பறிப்பீங்க. இருந்தாலுமே கொள்ளையை நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்ன வந்துட்டு பூச்சி அதிகமாக தாக்குதல் இருக்கு அப்படின்ட்டு இப்போ பாதிக்கப்பட்ட ஏதாச்சும் காய் செடி இருந்துச்சுன்னா அதை உடனே வந்துட்டு அகற்றிடுங்க வெளியில். காய் பறித்த உடனே வந்துட்டு செடிக்கு வந்துட்டு நல்லா சத்தான வந்துட்டு உரம் போடணும், தண்ணி நல்லா விடணும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன நோய் வரும், இந்த காய் மிளகால என்னென்ன வந்துட்டு நோய் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க. இலை சுருட்டல் நோய் இருக்கு. இது எதுக்கான இதுக்கு அறிகுறி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலை சுருங்கி இருக்கும், செடி குள்ளமாக இருக்கும், வளர்ச்சி குறையும். ஓகேங்களா? இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈ தான். அதான் பூச்சி தான். சரிங்களா? பூச்சி மூலமாக வர வைரஸ், வெள்ளை ஈ மூலமாக வர வைரஸ். இதுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் ஸ்பைரோ டெட்ரா மாட் இதான் வந்துட்டு மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் தொலைப்பான் வந்துச்சுன்னா வந்துட்டு எம்மாமெக்டின் பென்சோயேட் இது மருந்து இருக்குது. செயற்கை முறையில். இயற்கை முறையிலாம் வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல், இது 2 தான். வேப்பெண்ணெய் கரைசல்லாம் பூச்சிக்கு, வேப்பங்கொட்டை கரைசல்லாம் வந்துட்டு காய் தொலைப்பானுக்கு. அதுக்கப்புறம் த்ரிப்ஸ் நோய்க்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுருங்கி இருக்கும். இலை ஓரத்தில் மட்டும் வந்துட்டு சுருங்கி இருக்கும், நான் வச்சுங்க. அப்புறம் வந்துட்டு பூ உதிரும். இது பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ் நோயோட அறிகுறி. இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் தான். வேப்பெண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு நீல ஒட்டு பொறி. அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சி வந்துச்சுன்னா வந்துட்டு என்ன நோய், என்ன எப்படி தெரியும்னா வந்துட்டு இலை சாறு வந்துட்டு உறிஞ்சி வளர்ச்சி குறைவா இருக்கும். இலை சாறுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உறிஞ்சிருக்கும். வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செடியோட வளர்ச்சி குறைவா இருக்கும். இதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தான். பூச்சி தாக்குதல் வந்துட்டு கண்காணிப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு எறும்பு வந்துட்டு கட்டுப்படுத்தணும். எறும்புக்கு முக்கியமா இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி வந்துட்டு டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா எறும்புமே வந்து கொஞ்சம் சாறு ஒன்று தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு காய் துளைப்பானுக்கு அறிகுறி தான் வந்துட்டு காயில வந்துட்டு தொலை போட்டிருக்கோம், உள்ள பார்த்தீங்கன்னா புழு இருக்கும். இதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரஜன் அடிக்கலாம். செயற்கை முறையில் அடிக்கணும்னா வந்துட்டு கோரஜன் அடிச்சுங்க. இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வேரல்கள் நோய், அதான் ஸ்டார்டிங்ல வருங்களே, செடி வாடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீர் தேங்கினதுனால, நீர் அதிகமாக தேங்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா கலந்த தொழு உரம். ட்ரைகோடெர்மா வந்துட்டு 1 கிலோ போட்டிங்கன்னா
ஒரு 25 கிலோ இல்லை ஒரு 10 கிலோ வந்துட்டு தொழு உரம் போட்டு நல்லா போட்டு ஒரு 4 நாள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், காலைல சாயந்தரம். இல்லைன்னா ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா வந்துட்டு அது அதோட உயிர் பெருக்கு வந்துட்டு அதிகமாயிடும். ட்ரைகோடெர்மாவோட பூஞ்சானோட உயிர் பெருக்கு வந்துட்டு அதிகமாயிடும். அதை கொள்ளையில போடும்போது வந்துட்டு வேறு சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராது. பூ உதிர்வு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் குறைவு, அப்புறம் நீர் ரொம்ப அதிகமாக வச்சிருக்காது, மிதமான நீர் இருக்கணும். அப்புறம் போரான் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா இருக்கும், அதனால தான் அந்த பூ உதிர்றது. போரான் சத்து, கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கொள்ளை அதிகமாக ஹீட்டாக இருக்குது. இதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியான நீர் மேலாண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால்சியம் சத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கரைசல் போட்டுங்க. அடுத்து போரான் சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எருக்கம் கரைசல் கொடுத்துங்க. அப்புறம் வந்துட்டு பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக கொடுத்துங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பூ உதிராது, கட்டுப்படுத்தலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து செயற்கை மருந்து வந்துட்டு கொண்டு வந்து நிறையா வந்துட்டு தெளிச்சுக்கிட்டே இருக்காது, கடையில் போய் வாங்கிட்டு அது வேஸ்ட்டு தான். அடுத்து காய் அழுகல் நோய் வந்துச்சுன்னா அப்புறம் பழுப்பு புள்ளி நோய் வரும். இது எதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சா நோய் தான். பாதித்த காயை பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு அகற்றிடுங்க. வயல்ல இருந்துட்டு காற்றோட்டமே இல்லாம அதான் வந்துட்டு அடர் நடவு முறை அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப கிட்ட போட்டிருந்தீங்கன்னா 1.5 அடிக்கு 1 அடினே போட்டிருந்தீங்கன்னா இந்த நோய் வரும். அப்புறம் நீங்க வந்துட்டு பூஞ்சான் கட்டுப்படுறதுக்கான வந்துட்டு மருந்து போட்டுக்கணும். அப்படி போடலன்னா வந்துட்டு இந்த நோய் கம்பல்சரி வரும். அப்புறம் வந்துட்டு இலை மஞ்சள் இலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடியில் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மஞ்சளாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா வந்துட்டு யூரியா சத்து குறைஞ்சிருக்கும், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்குன்னு உடனே மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்காதீங்க. அப்புறம் வந்துட்டு வேறு பிரச்சனையா இருக்கும். யூரியா சத்து தான் முக்கியமாக குறைஞ்சிருக்கும். அப்போ யூரியா கொஞ்சோண்டு தெளிச்சு யூரியா கொஞ்சம் போட்டிங்கனாலே போதும், அந்த வந்துட்டு இலை மஞ்சள் வந்துட்டு வராது. அதுக்கப்புறம் செடி உயரமாக இருக்காமல் குறைவாகவே இருக்கும். செடி பார்த்தீங்கன்னா குள்ளமாகவே இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர் வளர்ச்சி இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் இருக்குங்களா, அப்பயே வந்துட்டு நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, சத்து அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஊட்டச்சத்து பிரச்சனையால தான் வந்துட்டு குறைவாக இருக்கிறது காரணம். காய் பிடிப்பு குறைவாக இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம்னா அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு டைம் தான் 4 நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னு பறிக்காதீங்க. அந்த மாதிரி பறிக்கிறது அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பொட்டாஸ் சத்து வந்துட்டு கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம். பூச்சி கட்டுப்படுத்துது, பூச்சி ரெகுலராக வந்துட்டு பூச்சே இல்லாமல் இருக்கணும் கொள்ளையில. இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம வச்சுக்க நண்பர்களே, பூச்சியோட கட்டுப்பாடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பூச்சி வந்துட்டு தாக்குதல் அதிகமாக இருக்காது. இதுதாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு நடவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஏபி அப்படின்னா பொட்டாஸ் கொடுத்துங்க செயற்கை முறையில். அதுக்கப்புறம் 15 நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா என்பிகே, அதான் வந்துட்டு கலப்பரம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் 20 நாள் வந்துட்டு இலை வளர்ச்சிக்கு யூரியா கொடுத்துங்க. 30 நாள் வந்துட்டு செடி உயரமாக வளர்றதுக்கு யூரியா கொடுத்துங்க. 35 நாள் வந்துட்டு கிளை வளர்ச்சிக்கு கலப்பரம் கொடுத்துங்க. 45 நாள் பார்த்தீங்கன்னா பூ ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோனோ அமினோ பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு உரம் சொன்னோன்னு வந்துட்டு மோனோ அமினோ பாஸ்பேட்டு, பொட்டாசு, யூரியா இது கொடுத்துங்க வந்துட்டு 45. நான் 50லேருந்து 60 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூ காய் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு பொட்டாசு சத்து அதிகமாக கொடுத்துங்க, ப்ளஸ் யூரியா கொஞ்சம், என்பிகே அதான் கலப்பரம் கொஞ்சம் கம்மியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காய் அதிகமாக இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா யூரியா பொட்டாஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா, இவ்வளோதான். இப்படி ரெகுலராக கொடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி உரம் கொடுத்தாகணும். 10 நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு மருந்து அடிச்சாகணும். வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு எவ்வளோ செலவாகுன்னா வந்துட்டு உழவு பாத்தி ரெடி பண்ணுறது, லேபர் செலவெல்லாம் சேர்த்து ஒரு 13,000 ஃபர்ஸ்ட்டு, நாட்டு செலவு, நடவு இதெல்லாம் சேர்த்து ஒரு 15,000. இயற்கை உரம் ரெடி வாங்குறதுக்கு ஒரு 20,000. செயற்கை உரம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000. பூச்சி மருந்து ஒரு 8,000. பாசனம் தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் களை எடுக்கிறதுக்கு கூலி ஆளுகு, அதுக்கப்புறம் இந்த காய் ஒவ்வொரு டைம் பறிக்கிறீங்களா அதுக்கான செலவு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 30,000. உங்கள் கொள்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 ஏக்கர் கொள்ளை பயிர் பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா செலவே வந்துடும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்கள் கொள்ளையில் பார்த்தீங்கன்னா 10 டன்னாவது காய் கம்பல்சரி வந்துடும். ஒரு செடிக்கு 1 கிலோன்னு வச்சுக்கிட்டாலுமே 12,000 to 13,000 நாற்றுக்கு அசால்ட்டாக வந்துட்டு 10,000 கிலோ வந்துடும். 10,000 கிலோ 30 ரூபான்னு போட்டாலுமே வந்துட்டு 3 லட்ச ரூபா கண்டிப்பாக வரும். 20 ரூபான்னு போட்டாலுமே 2 லட்ச ரூபா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கும். இந்த மாதிரி நடவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு கண்ணா பின்னான்னு எல்லா மருந்தையும் வாங்கி போடாதீங்க, வேஸ்ட்டு. முக்கியமாக வந்துட்டு யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்குள்ளக்கார மருந்து அடிக்கிறான், இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு கேட்டு போடாதீங்க. இயற்கை மருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கும். கொல்லை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலடாகாது. முக்கியமாக வந்துட்டு அதான், அதுக்காக தான் சொல்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். நன்றி வணக்கம்.